இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தின் கருப்பொருள் யாது? விடை: தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம். 2025ஆம் ஆண்டு கொண்டாடப்படும் இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தின் கருப்பொருளாக தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் என்ற கருப்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அரச சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்காக அரசாங்கம் அண்மையில் அறிமுகப்படுத்தியுள்ள திட்டம் எது? விடை: ஜியோவி பே. அரச நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படும் பரிவர்த்தனைகளை நெறிப்படுத்தி நவீனமயமாக்கும் என்றும் பாதுகாப்பான மற்றும் திறமையான டிஜிட்டல் அமைப்பு மூலம் தடையற்ற பரிவர்த்தனைகளை செயல்படுத்துவதன் நோக்காக அண்மையில் ஜியோவி பே என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அண்மையில் காலமான ஜெர்மனியின் முன்னாள் ஜனாதிபதி யார்? விடை: ஹோர்ஸ்ட் கோக்லர். 2004ஆம் ஆண்டு தொடக்கம் 2010ஆம் ஆண்டு வரை ஜெர்மனியின் ஜனாதிபதியாக பதவி வகித்தவரும் 2010ஆம் ஆண்டில் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போதும் தனது பதவியை ராஜினாமா செய்தவரும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் தலைவருமான ஹோர்ஸ்ட் கோக்லர் அண்மையில் காலமானார். உலகின் சிறந்த சதுரங்க வீரர்களில் ஒருவரான மேக்னஸ் கார்ல்சனை ஒன்லைன் சதுரங்க போட்டியில் வென்ற பங்களாதேஷ் சிறுவன் யார்? விடை: ரய்யான் ராஷித். உலகின் சிறந்த சதுரங்க வீரர்களில் ஒருவரான மேக்னஸ் கார்ல்சனை அண்மையில் பங்களாதேஷைச் சேர்ந்த 9 வயது சிறுவனான ரய்யான் ராஷித் வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். அண்மையில் எங்கு நடைபெற்ற உள்ளூர் மோதலில் 3000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர்? விடை: கொங்கோ குடியரசு. ருவாண்டாவின் ஆதரவுடன் இயங்கும் M23 என்ற கிளர்ச்சி படையினர் கொங்கோ குடியரசின் வடக்கு கிவு மாகாணத்தின் தலைநகரை கைப்பற்றியதைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட உள்ளூர் மோதலில் சுமார் 3000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் விமானம் ஒன்று இராணுவ உலங்கு வானூர்தி ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளான அமெரிக்க மாநிலம் எது? விடை: வாஷிங்டன். அண்மையில் அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள ரொனால்ட் ரீகன் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட விமானம் இராணுவ உலங்கு வானூர்தி ஒன்றில் மோதியதில் விபத்துக்குள்ளாகி பொட்டோமெக் என்ற ஆற்றில் வீழ்ந்தது. அண்மையில் காலமான நமீபியாவின் சுதந்திர போராட்டத் தலைவர் யார்? விடை: சாம் நியோமா. நமீபியாவின் சுதந்திரத்துக்காக போராடியவரும் நமீபியாவின் நிறுவனத் தந்தையும் நமீபியாவின் முதல் அதிபருமான சாம் நியோமா அண்மையில் காலமானார். நமீபியாவின் தற்போதைய அதிபர் நங்கோலா மம்பா ஆவார். அண்மையில் ஐநாவின் மனித உரிமை கவுன்சிலில் இருந்து விலகிய இரு நாடுகளும் எவை? விடை: அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கவுன்சிலில் இருந்து அண்மையில் அமெரிக்கா விலகியது. அதனைத் தொடர்ந்து ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இருந்து இஸ்ரேலும் விலகியதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அமெரிக்கா பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம், உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருந்தும் விலகியமை குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை: அகமது அல் சாரா. சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதியாக
முன்னாள் ஜனாதிபதியான பஷர் அல் அசாத்தின் பதவிக் கவிழ்ப்புக்கு காரணமான ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாமின் குழுவின் தலைவரான அகமது அல் சாரா நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச தாய்மொழி தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது? விடை பிப்ரவரி 21. அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானான தற்போது பங்களாதேஷ் தேசிய மொழியாக வங்கமொழி வேண்டும் என்ற போராட்டத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். அதன் காரணமாக 1998ஆம் ஆண்டு ரஃபீக்கு இஸ்லாம் என்ற அறிஞரின் முன்மொழிவுக்கு அமைவாக 1999ஆம் ஆண்டு யுனெஸ்கோ பிப்ரவரி 21ஐ சர்வதேச தாய்மொழி தினமாக அறிவித்தது. உலகில் அதிகம் மொழி பேசும் நாடுகளின் பட்டியலில் பப்புவா நியூகினியா முதலிடத்தில் உள்ளது. அங்கு 841 மொழிகள் காணப்படுகின்றன.